பாட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு இன்ஸ்பிரேஷன் எனக்கு. இது ஒரு ராகம் வந்து பழைய படத்தோட ராகம். இந்த பாட்டு வந்து நான் எழுதுனது. ஆனா, ராகம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பழைய படத்தோட ராகம். அத நீங்க வந்து கமெண்ட்ல எந்த ராகம்னு கண்டுபிடிச்சீங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனா, அந்த பாட்ட வந்து நீங்க கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டம். பழைய படம். அது பழைய படம் நெறைய பேருக்கு வந்து அந்த பாட்டே தெரிஞ்சிருக்காது. இப்போ வந்து நம்ம அந்த பாட்ட பாடுவோம். காளியே பரமசிவன் பாதியே, பக்தர்களை காத்திடும் பார்வதியே, பத்ரகாளியாக திருசூலியாக திக்கெங்கும் நிற்கும் பராசக்தியே. காளியே பரமசிவன் பாதியே, பக்தர்களை காத்திடும் பார்வதியே, பத்ரகாளியாக திருசூலியாக திக்கெங்கும் நிற்கும் பராசக்தியே. சூரனை வதம் செய்த காளியே, உலகத்தை ஈன்றெடுத்த அன்னையே, பக்தி ஞானமாக உள்ளம் தூய்மையாக என்னுள் பழுத்த நல் துர்க்கையே. காளியே பரமசிவன் பாதியே, பக்தர்களை காத்திடும் பார்வதியே, பத்ரகாளியாக திருசூலியாக திக்கெங்கும் நிற்கும் பராசக்தியே. எந்த துன்பம் வந்த போதும் பறந்திடும் துர்க்கை, உந்தன் பேரை சொன்னால் ஓடிடும். வாழ்வில் இன்பம் பொங்க தர்மம் தழை தோங்க, என்றும் பக்தர்களை காக்க வரும் கலையமுதே. காளியே பரமசிவன் பாதியே, பக்தர்களை காத்திடும் பார்வதியே, பத்ரகாளியாக திருசூலியாக திக்கெங்கும் நிற்கும் பராசக்தியே. திக்கெங்கும் நிற்கும் பராசக்தியே. இதாங்க சின்னதான பாட்டு. எதுவும் புதுமை இல்லை, பழமை தான் இருக்கும். ஏன்னா வந்து சக்தியை பற்றி பாடுறது எல்லாமே வந்து எல்லாம் பாடிட்டாங்க. இனிமேல் புதுசாக எதுவும் நம்ம எழுத போகிறதில்ல. பழைய ஒரு கருத்தை வச்சு நம்ம எழுதுகிறோம். அது பழைய ராகம். எழுதுனது நான் தான். ஆனால் ராகம் வந்து ஒரு பழைய பாடலோட ராகம். அந்த ராகத்தை எந்த படம் எந்த பாடல்னு சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்.